இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மிக்ஸ்சர். வீட்லேயே ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஓமப்பொடி செஞ்சுக்கலாம். 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, உப்பு, சிகப்பு மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் வெண்ணெய் கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவு ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஓமப்பொடி அச்சு போட்டு சூடான எண்ணெயில் புழிஞ்சுக்கோங்க. அப்பப்போ திருப்பி போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியானோன்னு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே ஓமப்பொடி மாவுலேயே கொஞ்சம் கூட தண்ணி விட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சோடாவும் சேர்த்துக்கலாம். பதம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஓட்டையாக இருக்கும் இல்லையா கரண்டி, அதில் வந்து மேலே விட்டுட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பூந்தி கரண்டி இருந்தால் அதுலேயும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப்பில் வந்து உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வேர்க்கடலை தேவையான அளவு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அவல் வந்து கட்டி அவலாக எடுத்துக்கோங்க. கடைசியில் அவலை வறுத்துக்கோங்க, ஏன்னா எண்ணெய் எல்லாம் கருப்பாய் கலர் மாறிடும். அதையும் இதோட சேர்த்துட்டு நம்ம கருவேப்பிலை கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலை அவல் இருக்குல்லையே, அதில் வந்து இந்த மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இப்போ ஓமப்பொடியை ஸ்லைட்டாக பொடிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப பொடிக்க தேவையில்லை. இது கூட காரா பூந்தியும் சேர்த்துருங்க. இது ரெண்டுத்துலேயுமே நம்ம மாவில் உப்பு, மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வேர்க்கடலை அவல் இருக்குல்லையே, அதையும் இதோட சேர்த்துட்டு கடைசியில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கையை க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.